அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் திறந்ததற்கு திடீர் எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதனை சதிச் செயலாக மக்கள் பார்ப்பதாகவும் விமர்சித்துள்ளார். கோவை பிரச்சாரத்தில் அவர் இவ்வாறு பேசியது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறது ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளப்படுத்துகள் தெய்வ உறுதிப்படுத்துகள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலையத்துறை செய்யறது. அது எதுக்காக செய்யறது? எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துருக்கோம். கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலையத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. சரி செய்யலாம் மக்கள் பார்க்கிறாங்க. முன்னதாக என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளை பட்டியலிட்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி அமமுக மற்றும் டிடிவி தினகரன் பெயரை தவிர்த்தார்.